இன்டெக்ரல் மைனஸ் இன்டு இன்ஃபினிட்டி சைன் 3t இன்ட்டு டெல்டா ஆஃப், இதுக்கு வந்து டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் இது மொத்தமும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் இது டெல்டா ஆஃப் கொடுத்துருக்காங்க. என்ற தொகையீட்டின் மதிப்பு த வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல், இதோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. இஸ் 0 1 -1 பை அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மெட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இன்டெக்ரல் எஃப் ஆஃப் டி டிராக் டெல்டா ஃபங்க்ஷன், அதுக்கு பேர் டெல்டா ஆஃப் டி மைனஸ் ஏ அப்படி வச்சுக்கிறோம். டி மைனஸ் ஏ டிடி அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் எஃப் ஆஃப் ஏ. ஓகேவா? இந்த ஏங்கிறது இங்கே இருக்க நம்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 5/2. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 5/2. இதில் எஃப் ஆஃப் டிங்கிறது என்னன்னா சைன் 3t. ஸோ இதை வந்து நமக்கு எஃப் ஆஃப் டி, இது ஈஸியாகவே போட்டுடலாம். அப்போ எஃப் ஆஃப் 5/2 அப்படின்னா சைன் 3π/2. 3π/2னா 270 டிகிரி. ஏன்னா ஒரு π/2ங்கிறது 90 டிகிரி, 90 டிகிரி. அப்போ 270 டிகிரி வரும். அப்போ 270 டிகிரிக்கு என்ன ஆன்சர் வரும்? -1. -1 வந்து ஆப்ஷன் சியில் இருக்கு. இது வந்து நீங்கள் டயக்ராமா, ஏன்னா இது கொஞ்சம் மைண்டில் இருக்கும் மோஸ்ட்லி நமக்கு. சைனை பொறுத்தவரை மேக்ஸிமம் வேல்யூ +1. அந்த +1 எப்போ கிடைக்கும்னா π/2க்கு கிடைக்கும். சைன் 0 சைன் பை எல்லாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு 0 ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் 3π/2. கரெக்டா? அதாவது 0 90 180 அப்புறம் 270 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த 3π/2க்கு நேரம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா -1 இருக்கும். அப்போ இந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, அது நம்ம கொஞ்சம் இப்போ பார்த்துடலாம்.